तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசியை பற்றி தான். சிம்ம ராசியில் மகத்தை பற்றி பார்க்கும்பொழுது, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதம்தான். கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்குள் எழலாம். இருந்தாலும் குரு பகவானின் பார்வையால் நடப்பவையெல்லாம் நன்மையிலேயே முடியுமுங்க. கடந்த மாதத்தில் நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றா விலகும். நினச்சதெல்லாம் உங்களால் சாதித்து காட்ட முடியும்.
உடல்நிலையில் கூடுதல் கவனமாக இருக்கணும். இருப்பினும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் திறமையை உலகம் அறியும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இதுவரையில் இருந்த பொருளாதார நெருக்கடியெலாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் காப்பாற்றுவீங்க. நிம்மதியாக வாழக்கூடிய நிலையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும். வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள்லாம் எஞ்சியிருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெறும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைச்சதை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய மாதம்தான். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தோன்றும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஆதாயமான மாதமாக இருக்க போகுது. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டோம்னா உங்கள் வாழ்வில் நன்மை உண்டாகும். அடுத்தது பூரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சாதிப்பதில் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால மேற்கொள்ளும் வேலை ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பண வரவு வரும். வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடித்து கொள்ளும் ஆற்றலாம் பிறக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாலினத்தவரை உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடியெல்லாம் விலகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. பொருளாதார நெருக்கடி விலகும். வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு படிப்பினை வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுறதுனால நன்மைகளை அடைய முடியும். இல்லாட்டி அரசு வழியில் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவாங்க. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கிறது அவசியம். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவதனால நன்மை அதிகரிக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். திறம்பட செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும் மாதம்தான். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதையெல்லாம் இந்த மாதத்தில் தர இருக்கிறாரு. கடந்த மாதத்தில் நெருக்கடிலாம் விலகும். ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், மருத்துவம், காவல்துறை, ஹோட்டல், விவசாயம், மெடிக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். தடைப்பட்ட வேலையெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. வேலை பார்த்து வரும் இடத்துல மரியாதைலாம் உங்களுக்கு கிடைக்குமுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை மங்களத்தை உண்டு பண்ணும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். பண வரவில் இருந்த தடையெல்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியில் முடியும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி எதிர்ப்புலாம் விலகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். வரவெல்லாம் அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதம் சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.